ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனதர் எபிசோட் ஆஃப் ட்ரெண்டிங் ரெசிபிஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்வாஷ்டு சிக்கன் கீ ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன்லெஸ் சிக்கன் தான் தேவை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துருக்கோம். நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். பட் அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கனாக்கா வாஷ் பண்ணாமல் சிக்கன் எப்படி வாங்குவாங்களோ அதில் குக் பண்ணோன்னு சொல்லி தான் அதில் சொல்லியிருந்தாங்க. பட் அதில் வந்து எனக்கு பார்த்திங்கனாக்கா சரியாக உடன்பாடு இல்லாதனால நான் வந்து வாஷ் பண்ணி எப்போதும் போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சயின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து வாஷ் பண்ணக்கூடாது, குக் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஜெர்ம்ஸ்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நானும். நெக்ஸ்ட் வந்து மேரினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இந்த டிஷ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா கட்டிங்க்கு வந்து எதுவுமே தேவையில்லை, நம்ம மேரினேஷன் மட்டும் பண்ணி வச்சா போதும். அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா டர்மரிக் பவுடர், அது கூட வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, தந்தூரி பவுடர், அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து சால்ட், அதுக்கப்புறம் வந்து கெட்டியான வந்து தயிர் வந்து சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வந்து ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கடாய் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு பெருசாக வந்து வெங்காயம் தக்காளின்னு எதுவுமே தேவையில்லை, ரொம்பவே சிம்பிள். நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொஞ்சமாக இது வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் யாராவது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை அன்வாஷ் பண்ணாமல் வந்து குக் பண்ணியிருக்கீங்களா? அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வந்து இதுமாரி சொல்கிறாங்க சிக்கன் வந்து வாஷ் பண்ணாமல் தான் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வருது, வீடியோஸ் வருது. பட் அது எந்த அளவுக்கு வந்து உண்மை என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் ஐடியா வந்து ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்திருக்கும். நம்ம தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து நெய் போடவும் டக்குன்னு அடி பிடிச்சினா லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா ட்ரை ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பர் ட்ரை ஆகி வந்துடும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து பண்ணேன். பட் ஆக்சுவலி இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக நம்ம வந்து எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை, ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளின்னு எதுவுமே தேவையில்லை. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக வந்து 9.5 கொடுப்பேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம வந்து குயிக்காக ஒரு ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து நம்ம இந்த ரெசிபி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட இருந்தால் போதும். மேரினேஷனுக்கு ஒரு 20 நிமிஷம், குக் பண்ணுறதுக்கு ஒரு 25 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ டைம் இருந்தால் போதும். டக்குன்னு வந்து நம்ம வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இது எது கூட ட்ரை பண்ணேன்னு பார்த்திங்கன்னா நல்லா சுடுசாதத்தோடு வந்து ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் கிரேவிலாம் எதுவும் இல்லாமல் இந்த கீ ரோஸ்ட்டும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் நல்லா சூடாக எடுத்து சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.